மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் வெய்ய வாரணம்போல் கைதான் 20 முடையான் தலை பத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் உமையால் பயந்த இளஞ்சியமே. ஆர் அணி குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் வெய்ய வாரணம்போல் கைதான் 20 முடையான் தலைபத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் உமையால் பயந்த இளஞ்சியமே. வண்டுகள் மொய்க்கும் பூ மாலைகளைச் சூடியுள்ள கூந்தலை உடைய வள்ளியம்மையை மனம் செய்து கொண்டவரும் இயல் இசை நாடகம் எனப்படும் 3 வகையான செந்தமிழால் வசை சொல்லியவர்களையும் அவ்விடத்திலேயே இன்ப வாழ்வில் இனிது திளைக்குமாறு அருள் புரிபவரும் கொடிய மதையானை போன்றவரும் 20 கரங்களையும் உடைய ராவணனது 10 தலைகளும் வெட்டு உண்டு வீழ கணையை விட்டு அருளிய ராமபிரானாக அவதரித்த திருமாலின் திருமகரும் உமாதேவியார் பெற்றருளிய சரவண பவனும் ஆகிய திருமுருகப் பெருமானே. கோபால் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜே. சர்க்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜே. பிள்ளாய் பிள்ளாய் பேருடையாய் பிரமன் என்னும் பேருடையாய் பிள்ளைகள் தங்கள் பிரானாரே இருந்தீரே பிரானாக எங்கள் மனது வெய்யாதோ பள்ளி கிடக்கும் கையோடும் படிக்கும் செவடியும் பரிந்தளித்து துள்ளித் திரியும் கால்கள் தன்னை சுகமே நிறுத்தும் பெருமாளே ஓடாதே ஒழியாதே இட்டதே சோறு பெற்றதே கறி என்று உண்டு தூங்கி பூஜை முடித்து வெள்ளி முளைக்க பள்ளிக்கு வாரும் பள்ளியில் பிள்ளையார் சிந்தனை. இந்த 3 வாரமா 3 நாளா இந்த பிள்ளையார் சிந்தனையை பார்த்துட்டு வரோம். இதோட இந்த பிள்ளையார் சிந்தனைங்கிற பாடல் முடிந்தது. இதுக்கு பிறகு இன்னைக்கு 22வது பாடலான கந்தர்வங்காத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு பாடல், தமிழுக்குன்னு இருக்கக்கூடிய பாடல், குறிஞ்சி நிலத்துக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்பான பாடலை பார்க்கிறோம். மொய்த்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் வைய வாரணம் போல் கைதான் 20 உடையான் தலை 10 கத்தரிக்க எய்தான் மருகன் உமையால் பயந்த இளஞ்சியமே. நிறைய பேர் சொல்லும் போது உமையால் பயந்த இளஞ்சியமேன்னு பயந்துனா பயந்து போறது, இங்க பயந்தனா பெற்ற உமையால் பயந்த இளஞ்சியமே. தமிழ் வார்த்தைகளை சிலது சப்தமா இருக்கும், அந்த சப்தத்தை புரிஞ்சுட்டுதான் நம்ம இங்க சொல்லணும். நம்ம சொல்லும் போது அந்த சப்தம் குழல்னு ஆயிடுச்சுன்னா வேற விஷயம் வேறையா போயிடும். அதனால அதை ரொம்ப கவனிச்சு சொல்லணும்னு பெரியவாள்லாம் சொல்லி தருவா. மொய்த்தார் அணிகுழல் வள்ளியை. மொய்த்தார் அப்படின்னு கேட்டா குறிஞ்சி நிலம் அப்படிங்கிறது மலையும் மலையை சார்ந்த இடமும். குறிஞ்சி நிலத்துக்கு தலைவன் முருகப்பெருமான், குறிஞ்சி நிலத்துக்கு பட்சி மயில், குறிஞ்சி நிலத்துக்கு மிருகம் யானை. இப்படி அதை பிரிச்சு வச்சிருக்கா. குறிஞ்சி நிலம்னா எப்படி இருக்கும், அதுக்கு என்னென்ன இருக்க விஷயம் போகணும் என்பதெல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறார். என்னன்னு பார்த்தோம்னா செண்டு குழலால் நரவம் என்று உரையாட திணை உண்டு முரசம் திமிலை நல்லறவமோடு இசை கொண்டு குமரனார் அமரராட மயிலாடு மலை அருவி கண்டு புலவோர் குறிஞ்சி என்று இயம்புவாரே. குறிஞ்சி நிலத்திற்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்னன்னு கேட்டா முதல்ல சொல்றது செண்டு குழலால், மரங்களிலே கொத்து கொத்தா மலர்கள் இருக்குமா, அதுல எல்லாம் அந்த வண்டுகள் மொய்த்து கொண்டு இருக்குமா, அந்த மலர்களான மாலை அப்படிங்கிறது மொய்த்தார் அப்படின்னு மலர் மொய்க்கின்ற வண்டுகள் மொய்க்கின்ற தார்னா மாலை. வண்டுகள் மொய்க்கின்ற மனம் நிரம்பிய மது நிரம்பிய மாலைகளை அணிகின்ற. அவளை எதுக்கு அணிஞ்சாங்க, இந்த தலையில ஒரு ராஜா பெரிய மலைக்கு ராஜாவா இருந்தா அந்த மலையில பெரிய பிரமாதமான ஒரு பட்சியினுடைய இறக பிச்சு கொண்டு அவனுடைய கொண்டையில இருக்கக்கூடிய தலையில இருக்கக்கூடிய கிரீடத்துல வைப்பாங்களாம். அதனால ஆடட் நியூ ஃபெதர் சொல்றாங்களே, அது மாதிரி ஒரு ஒரு இதை கொண்டு வைப்பாங்க. அந்த மாதிரி இந்த மலர்களை எல்லாம் எடுத்து கொண்டு போய் அவளுக்கு அலங்காரம் பண்ணுவாளாம் வள்ளிக்கு தலையில. இது கந்தர் அலங்காரம். இது வள்ளிக்கு இங்க அலங்காரம் ஆகுது, அருணகிரிநாதர் அனுபவிக்கிறாரு. அந்த வள்ளி தலையிலே
இந்த மொய்த்தார் மந்துகள் மொய்க்கக்கூடிய மலர் மனம் விரும்பிய மலர் மாலைகளை கொண்டு போய் அவ தலையிலே அணிகிறார்கள். அப்படி மொய்த்தார் அணிக்குழல் வள்ளி, அந்த வள்ளியானவர் குரத்தி நாயகி. தேவலோகத்திலே தேவர்களுக்கெல்லாம் காப்பாத்தி அங்க சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தெய்வ யானை, யானையே பால் கொடுத்து வளர்த்த தெய்வ யானையை திருமணம் புரிந்து கொண்ட முருகப்பெருமான் தானே காதலாக ஓடி வந்து இந்த மலையில இருக்கக்கூடிய ஒரு குரத்தியை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணா சுப்பிரமணியனா இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான். அப்படின்னா முருகனுடைய கருணையை பாருங்க. அந்த தமிழுக்காக ஆசைப்பட்டு, அந்த குறிஞ்சி நிறத்துக்கு ஆசைப்பட்டு ஓடோடி வந்து அங்க வள்ளி நாயகி வேட்டவன் வேடுவனா வந்து அந்த வேட்டவனா வந்து அந்த வள்ளியை மனம் புரிந்தான். முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான் அப்படின்னு சொன்னா தமிழை கொண்டு வைதாரையும் வாழ வைப்பான். அதுக்கு சாட்சி என்னன்னா, வள்ளி வந்து முருகன் வந்த போது கிழவனா வந்தான், வேடனா வந்தான், மரமா வந்தான், வேங்கையா வந்தான். எப்படி வந்த போது அவனை திட்டி இது பண்ணினா அவனை சேர்த்துக்கவே இல்லை வள்ளி. அப்புறம் தான் கடைசியை சேர்த்துக்க. அந்த வள்ளி திட்டும் போதும் அவளிடம் காதல் கொண்டு அவ காலை தூக்கி தலையில வச்சுருந்தான் முருகப்பெருமான்னா. வள்ளி கிட்ட எவ்வளவு அன்பு வச்சுட்டு இருப்பான். அந்த முத்தமிழ் அப்படின்னு சொல்லும்போது இயல் இசை நாடக தமிழ். அப்ப இயல் தமிழ்ல முருகனை திட்டுறாங்க. எப்படி திட்டுறாங்க? கஞ்சிக்குடிய ஒருத்தர் ஒரு புலவர் முருகனை திட்டா போல ஒரு நிந்தை புலவா நிந்தை பண்ணி புகழ்கின்ற பாடல், நிந்தை பாடல் பாடியிருக்கிறார். கஞ்சி குடியாண்டி கம்பனுக்கு ஆசாண்டி. கஞ்சி குடியாண்டினா காஞ்சிபுரத்துல வாழ்கின்றவன், கந்தக்கோட்டத்துல. கம்பனுக்கு ஆசாண்டி, கம்பன்னா ஏகாம்பரருக்கு ஆசான், குரு அவன். கையில் தடியாண்டி வரையில் திண்டாண்டி, காட்டில் பேராண்டி களவாடி வாராண்டி, கண்டம் ஆராண்டி காவடியில் போவாண்டி, மொட்டை தலையாண்டி மோகினிக்கு மருகாண்டி, பச்சை மயிலாண்டி பாமரருக்கு எளியாண்டின்னு பாடினாங்க. இது ஒன்னொன்னும் விஷயம் வந்து பெரிய பெரிய விஷயம். ஆனா சொல்லும் போது திட்டுற மாதிரி இருக்கும். கையில் தடி வச்சுட்டு இருக்கான் சுவாமி, கையில தண்டாயுதம் வச்சுட்டு இருக்கான். வரையில் திண்டாண்டி மலையில ஒரு திண்டு போல இருக்கிறதுல போய் நின்று இருக்கான். திண்டாடினா கோமணம் உடிச்சுட்டு இருக்கிறான். காட்டில் போராண்டி, காட்டுல போறான் வள்ளியை காதலிக்கிறதுக்காக. களவாடி வாராண்டி, வள்ளியை திருடி கொண்டு வந்தான். வள்ளியை களவாடி வாராண்டி, நம்ம மனசையெல்லாம் களவாடி கொண்டு போறான். என்னால களவாடின்னு பேரு. கண்டம் ஆராண்டி, கண்டு தலைகள் 6 இருக்கு முருகப்பெருமானுக்கு சரவண பவன். காவடியில் போவாண்டி, காவடி எடுத்துன்னு போவாங்க. அதுல முருகப்பெருமான் கூட உட்கார்ந்து இருப்பான். மொட்டை தலையாண்டி, பயனேர் சுவாமி தலை மொட்டை. மோகினிக்கு மருகாண்டி, மோகினி அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவுக்கு மருகன். பச்சை மயிலாண்டி, பச்சை மயில வச்சுட்டு இருக்கான். பாமரருக்கு இல்லையாண்டி, நம்ம எல்லாம் பக்தி செய்ய தெரியாதவா சாதாரண மனுஷா, நம்மளுக்கெல்லாம் அவன் எளியவனாக வந்து தேவர்குல தலைவனாக இருக்கிறவன், எளியவனாக வந்து நம்மளெல்லாம் காப்பாத்தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நிறந்துண்ணி ஆத்தாள் மலை நீரி ஒப்பரிய மாமன் உறுதிரடி சப்பைக்கால் அண்ணன் பெருமையிலன் 6 முகத்தான் கீண்டு எண்ணும் பெருமை வேணும் திட்டினாங்க தமிழ. இது இயல் தமிழ். இசைத்தமிழ்ல அப்பனை பாடும் வாயால் ஆண்டி சுப்பனை பாடுவேனோ, என் அம்மையப்பனை பாடும் வாயால் பழனி ஆண்டி சுப்பனை பாடுவேனோ, வள்ளியின் கண் வலை வீட்டில் மயங்கிய பிள்ளையை பாடுவேனோ, அம்மைய சுவாமியை பாடும் வாயால் தகப்பன் சுவாமியை பாடுவேனோ, தும்பிக்கையான் தயவால் மனம் செய்யும் தம்பியை பாடுவேனோன்னு திட்டுற மாதிரி பாடுறாங்க முருகப்பெருமான். அதையும் சுவாமி ஏத்துக்கிறார். அதுக்கப்புறம் வள்ளி கல்யாணத்துல, வள்ளி கல்யாணம் ஒரு நிகழ்ச்சியை நாடகமா போடுவாங்க. ஈலிசை தமிழ் நாடக தமிழ் போடும்போது அங்க அவளை பாடும்போது ஆயலோட்டும் பெண்ணேன்னு பாடுவாங்க. ஆதியே தன் ஆர்வீர் சஞ்சீவியே மன்மதன் என்னும் பாவியே மலர்கணையை தூவியே வாட்டுறாங்கண்ணே ஆயலோட்டும் பெண்ணே. அதுக்கு அவ வள்ளி பாடுவா. மாயவா உன் மாயத்தினை மானிடமே காட்டடா, நீ மானிடம் அல்ல வேடா, மாய விஷம் வேண்டாமடா, மாய வேடா போடான்னு பாடுவா. இப்படி சுவாமியை திட்டுற மாதிரி திட்டினாலும் அவ வள்ளி திட்டத்தை அதை ஏத்துண்டானா. அதனால தமிழ்னால நீ திட்டினாலும் முருகன் ஏத்துப்பாப்பா அப்படிங்கறது அருணகிரிநாதர் விளக்கி சொல்லி இருக்கிறார். தமிழ்ல திளைத்து சொல்லி இருக்கிறார். குறிஞ்சி நில சிறப்பை சொல்லி இருக்கிறார். மொய்த்தார் அணிகுழல் வள்ளியை வெட்டவன் முத்தமிழால் வைதார்னா திட்டுறது, வைதாரையும் அங்கு வாழ வைப்பான். நீ தமிழ்னால நீ திட்டினா முருகன் அதை வாழ வைப்பான். ஏன்னா முருகனை திட்ட முடியாது. தமிழை சொன்னா அந்த தமிழுக்கு ஆனந்தப்படுவான் முருகன்.
வைதாரையும் அங்கு வாழ வைப்பான். வைய வாரணம் போல் கோபம் கொண்ட யானையை போல் பலம் வாய்ந்த தும்பிக்கை போல 20 கை கொண்டவன் ராவணன். வைய வாரணம் போல் கைதான் 20 உடையான். தலை 10 கத்தரிக்க எய்தான். அவனுடைய தலை 10 இருந்தது. ராவணனுக்கு அகங்காரமாகிய 10 தலைகள் இருந்து தசகுணம்னு சொல்லுவாங்க. பொல்லாத்த குணம் 10 இருந்ததுனால அந்த 10 தலையும் தன்னுடைய அம்பினாலே அம்பினாலே 10 தலையும் 20 கைகளிலும் கொத்தி எடுத்தான் முருகப்பெருமான். கைதான் நிருபடுத்தினான். தலை 10 கத்தரிக்க எய்தான். அவனுடைய மருகனாகிய முருகப்பெருமானே, முருகன் உமையாள் பயந்த இளஞ்சியமே, பயந்தாள்னா பெற்ற இளஞ்சியமே, உண்மையாளாகிய அம்பிகை பெற்ற இளஞ்சியமே அப்படின்னு சொன்னார். இளஞ்சியம் அப்படின்னா சரவண பொய்கை. இளஞ்சியம் அப்படிங்கிறது ஒரு குளம். முருகனுக்கு குளவன் கூட ஒரு பேர் இருக்கு. குளத்துல பிறந்ததுனால குளவன், தாமரையில பிறந்ததுனால கமலன். அதனால முருகனுக்கு எத்தனையோ பேர் அதுல இந்த மாதிரி பேர் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு பாட்டு பாடும்போது விஷயம் ஒண்ணுமே தெரியல. அணிகுழல் வள்ளியை வேட்டவன் சொன்னாரு, முத்தமிழ வைதாரை மாழ்வான் சொன்னாரு, வாரணம் போல் 20 உடையான், தலை 10 உடையான் அவனை எய்தான் சொன்னாரு. முருகன் உண்மையால் பயந்த இளஞ்சியமே சொன்னாரு. இது என்ன இருக்கு என்னவோ பாட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா முருகப்பெருமானுக்கு தமிழ்ல அர்ச்சனையை முழுக்க இந்த ஒரு பாட்டில் அருணகிரிநாதர் போட்டிருக்கார். இது ரொம்ப சிறப்பான விஷயம். இந்த இப்படி கூட ஒரு அர்ச்சனை முருகனுக்கு போட முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுல வள்ளியை வேட்டவன் சொல்லும் போது வள்ளிக்கணவா போற்றி, வேட்டவர் நாயகா போற்றி, முத்தமிழ் விறகா போற்றி, முதுராமன் மருகா போற்றி, உமைக்கோர் சிறுவா போற்றி, உகந்த சரவணனை போற்றி. இந்த சரவண பொய்கையில உதித்ததுனாலதான் அது இளஞ்சியம்னு சொல்லுங்க. இளஞ்சியம்னா சரவணம் இருக்கிற அந்த சரவண தர்ப்ப புல்லு தான் சரவணம். சரவண புல் இருக்கிற அந்த குளத்திலே 6 தாமரையில முருகன் அவதரித்த கதையை, கந்தபுரான் ஆதி கதையை இங்கே சொல்லியிருக்கிறார். அதனால அப்படி சிறப்பான பாடல் பார்க்கிறோம். மொய்த்தார் அணிக்குழல் வள்ளியை வேட்டவன், முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன். கைய வாரணம் போல் கைதான் 20 உடையான், தலை 10 கத்தரிக்க எய்தான், மருகன் உமையாள் பயந்த இளஞ்சியமே அப்படிங்கிற ஒரு சிறப்பான பாடல். தமிழுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய பாடல். குறிஞ்சி நிலத்தின் சிறப்பை எடுத்து கொடுத்திருக்கின்ற பாடல். முருகப்பெருமானுடைய அர்ச்சனை மலராகிய 6 பெயர்களை சொல்லி கூவுகின்ற இந்த ஒரு பாடல். இந்த ஒரு பாட்டை சொன்னாவே தமிழ்ல முருகன் ஆனந்தப்பட்டு ஓடோடி வந்து சந்தோஷமா நம்ம கிட்ட ஏறி வந்து காப்பான் என்பது நிச்சயமாக உண்மை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.